கொண்டிருக்கிறார்கள், வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தீன் கல்வி, தீன் எஜுகேஷன் அண்ட் துன்யா எஜுகேஷன் இரண்டும் திருவையில் மிக அழகாக திருவை மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என பெருமையாக இருக்கிறது. நல்ல வாஸ்ட் சேஞ்சஸ், நல்ல மாறுதல்களை காண முடிகிறது. என்னால் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் 20 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நம் மக்களை. பைத்துல் மாலின் கல்வி, பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக என்ன என்ன தேவைகள் எல்லாம் செய்ய அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் மேக்ஸ்போர்டின் பள்ளி முதல்வராகவும் இந்த திருவை மக்களின் அன்பு சகோதரியாகவும் நான் நிறைய உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது மேலும் நன்கு வளர்ந்து அல்லாஹ்வின் அருளால் எல்லா வளங்களையும் பற்றி மிக அருமையாக குழந்தைகளின் வாழ்வின் முன்னேற்றம் அடைவதற்காக வாழ்த்தி அல்லாஹ்வின் திருப்பெயரால் நன்றி கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ்வின் 99 திருநாமங்களை உங்களுக்கு கூறலாம் நினைக்கிறேன். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அல் மலிக் அரசன், அல் குத்தூஸ் தூயவன், அஸ்ஸலாம் நிம்மதி அளிப்பவன், அல் முஃமின் அபயம் அளிப்பவன், முஹைமின் கண்காணிப்பவன், அசீஸ் மிகைத்தவன், ஜப்பார் அடக்கி ஆளுபவன், அல் முதகப்பிர் பெருமைக்கு சொந்தக்காரன், ஹாலிக் படைத்தவன், வாரி உருவாக்குபவன், முசப்பிர் வடிவமைப்பவன், கஃபார் மிகவும் மன்னிப்பவன், கஹார் ஆதிக்கம் செலுத்துபவன், வஹாப் மிக கொடையளிப்பவன், ரஸாக் மிக உணவளிப்பவன், ஃபத்தாஹ் நீதி வழங்குபவன், அலி மிகவும் மறந்தவன், காபு குறைத்து கொடுப்பவன், வாசிப் தாராளமாக வழங்குபவன், ஹாஃபிஸ் தாழ்த்துபவன், ராஃபியா உயர்த்துபவன், முஇஸ் கண்ணியம் வழங்குபவன், முதில்லு கேவலப்படுத்துபவன், சமி அனைத்து செயல்படுப்பவன், பசீர் நன்கு பார்ப்பவன், ஹக்கம் தீர்ப்பு வழங்குபவன், அதில் நீதியாளன், லத்தீப் மிக்க பரிவுள்ளவன், ஹபீர் அறிபவன், ஹலீம் பொறுமை மிக்கவன், அவுயின் மகத்தானவன், வஃபூர் மிக்க மன்னிப்பவன், ஷக்கூர் மிக்க நன்றி மிக்கவன், அலியு உயர்ந்தவன், கபீர் மகா பெரியவன், ஹஃபீம் மிகவும் காப்பவன், முகைத் ஆகாரம் அளிப்பவன், ஹசீப் போதுமானவன், ஜெலீல் மாண்பு மிக்கவன், கரீம் சங்கைக்குரியவன், ரத்தைப் கண்காணிப்பவன், முஜீப் விடை தருபவன், வாசியா விஸ்தாரமானவன், ஹக்கீம் ஞானமிக்கவன், வதூத் அன்பு செலுத்துபவன், முஜீப் கீர்த்தி மிக்கவன், பாஇஸ் மீண்டும் உயிர்பெறச் செய்பவன், ஷஹீத் சான்று பகர்பவன், ஹக் சத்தியமானவன், வக்கீல் பொறுப்பேற்பவன், ஹபியு ஆற்றல் மிக்கவன், முத்தி உறுதிப்படுத்தவன், வலியு உதவி செய்பவன், ஹமீத் புகழுக்குரியவன், முஹீஸ் சூழ்ந்து கொள்பவன், முபதியோ ஆழமாக படைத்தவன், முஹைத் மீண்டும் படைப்பவன், முஹி உயிர்ப்பிப்பவன், முமீத் மரணிக்கச் செய்பவன், ஹையு நித்திய ஜீவன், ஐயூம் நிலையானவன், வாஜித் என்று இருப்பவன், மாஜித் தலைமையானவன், வாஹித் தனித்தவன், அஹத் ஏகன், சமன் தேவையற்றவன், காதிர் ஆற்றல் மிக்கவன், முகுதது ஆற்றல் அளிப்பவன், முகத்தம் முன்னேறச் செய்பவன், முஹம்மத் முன்னேறச் செய்பவன், அவ்வல் ஆதியானவன், ஆஹர் இறுதியானவன், வாஹர் வெளிரங்கமானவன், யாத்தின் அந்தரங்கமானவன், வலியோ அதிகாரம் படைத்தவன், முதாலியோ உயர்பதவி உடையவன், பர் நன்மை செய்பவன், தப்பாப் தப்பாபை ஏற்பவன், முன்ஐம் உபகாரம் புரிபவன், முன்தக்கை பழிவாங்குபவன், அஃபூ மன்னிப்பவன், ரഊஃப் பரிவானவன், மாலிகுல் முல்க் மன்னாதி மன்னன், துல் ஜலாலில் இக்ராம் மாண்பு மகத்துவம் மிக்கவன், ரப் இரட்சகன், முக்சித் தேவையானவன், கனியம் தேவையற்றவன், முகனி செல்வம் அளிப்பவன், முத்தி நிறைவாய் தருபவன், மாஃபியர் தடுப்பவன், நாஃபியர் பலன் அளிப்பவன், பாகை நிரந்தரமானவன். சலாம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு உறவை ஒட்டி வாழ்வதாகும். உறவு என்பது ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உருவானது. குடும்பத்தில் உள்ளவர்களை இனம் காட்ட உதவுவதே உறவாகும். எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற நினைவு உள்ளது. இப்படிப்பட்ட இந்த உறவை முட்டுக் கொள்வதால் ஏற்படும் தீமை என்ன என்பதனை பற்றி இஸ்லாம் நமக்கு சிறந்த முறையில் போதனை செய்கிறது. அவற்றில் சிலரை காண்போம். உறவுகள் பல வகைகள் உண்டு. சொந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள், அண்டை வீட்டு உறவுகள், திருமணத்தின் மூலம் ஏற்படும் உறவுகள், பிறகு உதவி செய்வதால் ஏற்படும் உறவுகள் என கூறிக்கொண்டே போகலாம். இப்படி
சதகா செய்த கூலியும் உறவுகளை ஒட்டி வாழ்ந்த கூலியுமாகிய 2 நன்மைகள் கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் அண்டை விட்டால் கசத்திருக்கும் போது நாம் மட்டும் வயது நிரம்ப உண்ண வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் அண்டை விட்டால் ஆட்டுக்கால் குழந்தை தானமாக தந்தால் அதை ஏற்க மறுக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு பெண் இருக்கிறார். அவர் 5 வேளை தொழுகிறார், அதிகமான தான தர்மம் செய்கிறார், ரமலானில் நோன்பு நோக்கிறார். இருந்தும் தன் அண்டை விட்டாலே மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில்லை. நாவால் ஏசுகிறார் என்று கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவள் நரகம் செல்வார். பிறகு அந்த மனிதர் இன்னொரு பெண் இருக்கிறார். அவர் குறைவான தான தர்மங்கள் செய்கிறார். இருந்தும் தன் அண்டை விட்டாலே மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் என்றும் தொல்லை கொடுப்பதில்லை என்று கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவள் சொர்க்கம் செல்வார். உறவுமுறைகள் அல்லாஹ்வின் இருப்பிடமான அர்ஷுக்கு கீழ் தொங்கிக் கொண்டிருக்கும். எவரொருவர் உறவை உறுத்தி வாழ்கின்றாரோ அவரே அல்லாஹ் உறுத்தி வாழ்வான். எவரொருவர் உறவை ஒட்டி வாழ்கின்றாரோ அவரே அல்லாஹ் ஒட்டி வாழ்வான் என்று கூறி முடிக்கிறேன். வாஹத் தஸ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அரபிக் கானம் மதரசத்துல் ஹுதாரியாவின் 3ஆம் வகுப்பு மாணவி எச் சாலிகா அவர்களை மேடைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸதி அர்கானின் ஃபித்தீன் ஸௌமுன் வ ஸலாத்துன் வ ஸகாத்துன் ஹஜ்ஜுன் வ ஷஹாதத்தைன் ஷஹாதத்து அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இகாமத்துஸ் ஸலாத் இதாஉஸ் ஸகாத் வ ஸௌமு ரமضان
மற்றும் மதரசத்துல் ஹத்தாதியாவுடைய பரிசளிப்பு விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டாம் அமர்வின் துவக்கத்தில் எங்கள் மதரசா ஹத்தாதியா மதரசாவினுடைய 4ஆம் வகுப்பு மாணவி ஏ சுமையா அவர்களை கிராத் போதுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். தான தர்மத்தை பற்றி எங்கள் மதரசாவுடைய 4th ஸ்டாண்டர்ட் எஸ் ஃபாத்திமா நந்தா அவர்களை மேடைக்கு இந்த உலகில்
அசாதி அவர்களுடைய 5ஆம் வகுப்பு மாணவன் பெற்றோர்களை பேணுவதை பற்றிய ஒரு சிந்தனையை உங்கள் முன்னால் சிற்றுரையாக்குவதற்காக ஹன்னான் அவர்களை மேடை يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன்னால் பேசப்படும் தலைப்பு பெற்றோர்களை பேணுதல். அல் ஜன்னத்து தஃதாஃபு உம்மஹாத், தாயின் பாதத்தில் சுவனம் இருப்பதாக நபிமொழி. அத்தாயை பேணுவது கட்டாய கடமையாகும். காரணம், நம்மை கருவுற்றிலிருந்து சுமந்து பெற்ற தாயை பேணுவது கட்டாய கடமை அல்லவா? பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதற்காகவும் பல வழிகளில் பல முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாகவும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேற்கொள்வதற்கும் தந்தை இருக்கிறார்கள். எனவே தம் பெற்றோர்களை எக்காரணத்து கொண்டும் மனநோகும்படியாகவோ அவர்களிடமிருந்து கடும் சொற்களை கேட்கும்படியாகவோ நடந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்மிடம் இருக்கும் இருவரோ அவ்விருவரில் ஒருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவரை பார்த்து சீ என்று கூறாதே, அவ்விருவரை விரட்டாதே, அவ்விருவரிடம் மரியாதையான சொற்களை கூறுவீராக. பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது தன்னுடைய உதவியை எதிர்பார்ப்பதில்லை. வயோதிகள் ஆன சமயத்தில் நம்முடைய உதவி எதிர்பார்க்கின்ற போது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான முறையில் பணி செய்தால் அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் அதன் உபகாரம் இருந்து கொண்டே இருக்கும். அப்பிர்ஹமுகுமா கமா ரப்பயானி சகிரா. நாம் சிறு குழந்தையாக இருக்கும் போது என்னை தாலாட்டி சீராட்டி வளர்த்த பெற்றோர்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவாயாக. தன்னுடைய செல்வத்தில் முதலில் செலவழிக்க தகுதியானவர்கள் பெற்றோர்கள் ஆவார். இன்னும் அவ்விருவருக்காக பணி என்னும் பிரக்கையை நீ தாழ்த்துவீராக என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு குர்ஆன் பல விதத்தில் பல வடிவத்தில் நம்முடைய கைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் சென்சர் பெண் வழியாக ஓதக்கூடிய ஒரு குர்ஆன். துபாயிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு குர்ஆன் என்னுடைய கைகளில் உற்பத்தி துபாயாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சென்சர் பெண்ணில் அந்த குர்ஆனுடைய தாடுகளில் 18க்கும் அதிகமான மொழிபெயர்ப்புகள், 18 25 அதிகமான மொழிபெயர்ப்புகளுடைய மொழியினுடைய பெயர்கள் இருக்கிறது. அந்த சென்சர் பண்ணி நாம் எங்கு தொட்டாலும் அந்த ஆயத்தை அது எடுத்து ஓதக்கூடிய 2-3 கலாத்து ஓதக்கூடியவர்களுடைய வாய்ஸும் இருக்கிறது. மலையாளம், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடம், இப்படி அநேக மொழிகள். அதில் தமிழுடைய இதை நாம் தொடர்ந்து டச் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய திருவை அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடைய வாய்ஸ் வெளிப்படுவதை காண முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், பெருமைக்குரியவனும் புகழுக்குரியவனும் அல்லாஹ் தான். நம்முடைய ஊரை சார்ந்த சகோதரர்களுடைய வாய்ஸை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருப்பதில் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட திருவை அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களை சிறப்புரை வழங்குவதற்காக மேடை கிடைக்கும். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. உலக மக்களே, உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். அவன்தான் அனைவர் தம்மையும் ஆக்கின ஒரே ஆன்மாவிலிருந்து அவரிலிருந்தும் அவர்கள் துணைவியை ஆக்கினான். பின்னர் அவர்களில் இருந்தும் வரவச் செய்தான் பல ஆண் பெண்ணை. எனவே அந்த இறைவனை பேரத்திற்கும் பாசத்திற்கும் உரிய விழாவின் அமைப்பாளர்களே,
வருகின்றிருக்கக்கூடிய வருங்கால சமுதாயத்தினை கட்டி காக்கக்கூடிய இளமை நெஞ்சங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக அடக்கமான இஸ்லாமிய வாழ்த்தாக்கிய எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக நம் சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அருமையாக பேசிய இளமையான உள்ளங்களை நான் ரசித்துக் கொண்டே இருந்தேன். அதில் ஒரு சிறுமி பேசுகின்ற போது சுவனத்தினுடைய அழகை பற்றியெல்லாம் மிக அருமையாக எடுத்துக்கொள்கிறார். திருக்குர்ஆன் சுவனத்தை பற்றி சொல்லுகின்ற போது சுவனவாசிகள் கட்டிலே அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக இளம் சிறார்கள் சிறுமிகள் பானங்களை ஏந்திக் கொண்டு உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே வருவார்கள். உள்ளபடியே அதனை எண்ணி பார்க்கின்ற போது இது மண் உலகோ அல்லது மின்னுலகோ என்று நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அருமையான சிறுமிகளினுடைய சொற்களும் அவர்களுடைய கருத்துக்களும் இங்கே பிரதிபலிக்க காண்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் வளமான எதிர்காலத்தை தந்தருட வேண்டுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அத்தாதியா மதரசாவுடைய சார்பாக ட்ரஸ்டினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழா உள்ளபடியே என்னுடைய இளமை காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் அரபு மொழியினை அதனுடைய பொருளினை படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றதே அத்தாதியா மதரசாவில் இருந்துதான். அதாவது அந்த முதல்வர் எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த பாடங்கள் இன்றும் பசுமரத்து ஆணி போல உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. அதே மதரசாவிலே தான் இன்று அரபி மொழி பாடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனை அடிப்படையாக வைத்து ஒரு அறக்கட்டளை அமைத்து அருமையான பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே வருகின்ற இருக்கக்கூடிய சகோதரிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு சமுதாயம் சிறப்பான முறையிலே வாழ வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால், அது மாதர்கள் பெண்களுடைய கையிலே இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்லாம் வளர்கின்ற போது அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் அற்புதத்தின் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய சிந்தனையை இந்த உலகிற்கு பரப்புகின்ற போது அன்னை கதீஜா நாயகி அவருடைய செல்வம் தான் துணை நின்றது என்பதனை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, ஆயிரக்கணக்கான நபி மொழிகளை இன்று புத்தகமாக நாம் படிப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தவர்களே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ணல் பெருமானார் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை, ஏகத்துவ கொள்கையினை இந்த உலகத்திற்கு பரப்புகின்ற போது முதல் தியாகியாக இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை தியாகம் செய்தவர்கள் பெண் என்பதனை இந்த வரலாறு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே எண்ணி பார்க்கின்ற போது பெண்கள் சிறப்பானவர்களாக நல்ல முறையில் இருக்கின்ற போது அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த ஊரை சிறப்படைகிறது, அதனுடைய பிள்ளைகளை சிறப்படைகிறார்கள் என்பதனை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி மிகச் சிறப்பான பெண்களை தந்திருக்கிறார்கள். இங்கே பர்தாக்களை பற்றியெல்லாம் பேசினார்கள். நான் எண்ணி பார்க்கின்றேன். கல்லூரியிலே பணிபுரியக்கூடிய நான் ஓய்வு பெற்ற பின்னால் ஒரு பொறியியல் கல்லூரியிலே நிர்வாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். அங்கே பொறியியல் கல்லூரியிலே பட்டப்படிப்பிற்காக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைய பெண்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பரதாவை அணிந்து கொண்டே வருகிறார்கள். கல்லூரியிலே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, பரதா அணிந்துதான் வர வேண்டும் என்று. அந்த பரதாவினை மாணவர்கள் பார்க்கின்ற போது அந்த பரதாவை அணிந்து கொண்டு அந்த மாணவிகள் எல்லாம் வருகின்ற போது உள்ளபடியே சொல்கின்றேன், மாணவர்களுடைய கண்கள் அப்படியே தரையை பார்க்கின்றன, மண்ணை பார்க்கின்றன என்று சொன்னால் இஸ்லாமிய ஆடை எந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்ததாக, எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மாணவிகள்
அந்த விடுதியிலே இருந்து வருகின்ற போது மாணவர்கள் கூட்டமாக சென்றால் அவர் அப்படியே வழிவிட்டு விடுகிறார்கள். அவர்களுடைய ஆடையினுடைய தன்மை, அவர்களுடைய ஒழுக்கத்தினுடைய தன்மை, அவர்களுடைய தோற்றம் ஒரு பணிவை, ஒரு பண்பாட்டை உருவாக்கக்கூடிய அந்த நிலை மாணவ சமுதாயத்தை அப்படியே கலைபுரிந்து மண்ணை பார்க்கக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உள்ளபடியே சொல்லுகிறேன். மாணவர்களானாலும் சரி, இளைய தலைமுறையினாலும் சரி, அருமையான இந்த பரதாவை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மட்டுமல்ல சகோதரர்களே, இறையச்சத்தை பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள், திருக்குறானை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் நாம் தொடக்கத்திலேயே ஓதுகின்றோம். அதனுடைய பொருளை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இங்கே அருமையாக சொன்னார்கள், சிறுமிகளுடைய பேச்சுகளை எல்லாம் பார்க்கின்ற போது திருக்குறானை அடிப்படையாக வைத்துதான் அனைத்து பேச்சுகளும் அமைந்திருக்கின்றன. இது இறைவனுடைய வேதம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இது இறைவனுடைய வேதம். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாகும். பயபக்தி உடைய அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இறைவனை நாம் பார்த்ததில்லை, நபிமார்களை நாம் பார்த்ததில்லை, இவைகள் எல்லாம் மறைவானவை. இவைகளின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் முறைப்படி உறுதியாக கடைபிடித்து ஒழுகுவார்கள். இது மட்டுமா, இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றில் இருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று நாம் ஓதுகின்றோமே, அதனுடைய பொருளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது இறைவனுடைய வேதம். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாகும். பயபக்தி உடையவர்கள் யார்? புறக்கூடியவர்களா, நோன்பு நோக்கக்கூடியவர்களா, ஸகாத் கொடுக்கக்கூடியவர்களா, அல்லது முறையாக ஹஜ்ஜை செய்தவர்களா? அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். இன்னும் நாம் அவருக்கு அளித்தவற்றில் இருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். திருக்குறானுடைய பல வசனங்கள், அராயித்தல்லதி யுகத்திலு ஃபித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் எண்ணி பார்க்கின்றோமே. நபியே, தீனை, மார்க்கத்தை பொய்யாக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஏழை எளிய மக்களை கவனிக்காதவர்கள், அனாதைகளை ஆதரிக்காதவர்கள், இவர்கள் தான் இஸ்லாத்தை பொய்யாக்குகிறார்கள் என்று திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்று இந்த அமைப்பு ஏழை எளியவர்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக, உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக, கல்வியிலே